இந்த ஒரு மாதத்தை பொறுத்தவரைக்கும் மேஷம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு பாதி நாட்கள் ரொம்ப நல்லாவும், செல்வத்திற்கு தடை இருக்காது. தடை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய செயல்கள் இருக்கு இல்லையா, அதோடைய பலன்களே பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற ஆஃப்ல கொஞ்சம் நல்லாவே போயிடும். மற்ற எந்த விதத்தில் அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, ஒன்று இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருந்தேன் இல்லையா. ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயம் கோபம் அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கிறதுனால மாத பிற்பகுதியிலே கண்டிப்பான முறையில் இதெல்லாம் நடக்கக்கூடும். இந்த கோபம் அதிகமாக வர்றது, இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குமான விஷயம். சனிக்கிழமை ராகு காலத்திலே செய்வது அப்படின்றது இன்ஸ்டன்டாகவே உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மேஷராசினர் நரசிம்ம வழிபாடு செய்து வருவது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நமசிவாய. மேஷ ராசிக்கான மே மாத ராசி பலன்கள். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு பாதி நாட்கள் ரொம்ப நல்லாவும், மற்ற ஒரு பாதி நாட்கள் கொஞ்சம் கான்ஷியஸாகவும் இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். உங்களுடைய அதிகார தோரணை, நம்ம நினைத்தது நடப்பது அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் முற்பாதியிலே அது மாதிரி நமக்கு பெரும்பாலுமே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை தந்தாலுமே கூட மாதம் முழுவதுமே உங்களுக்கு, அதாவது மெயினாக இது சொல்லணும்னா திருமணமானவர்களுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக, அல்லது கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு தான். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இவர்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும். தன்னுடைய பேச்சு, நடத்தை, மற்ற விஷயங்கள் எல்லாம் இல்லைன்னா பார்த்தோம்னா அந்த வேண்டாத சச்சரவுகள் இருக்கு இல்லையா, அது மாதிரியான வேண்டாத சச்சரவுகள் எல்லாமே இந்த ஒரு மாதம் முழுவதுமே கொஞ்சம் அப்பப்போ போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தெரியும்னு வச்சுக்கோங்களேன். பணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செல்வத்திற்கு தடை இருக்காது. தடை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய செயல்கள் இருக்கு இல்லையா, அதோடைய பலன்களே பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற ஆஃப்ல கொஞ்சம் நல்லாவே போயிடும். மற்றபடி அதை சுகானுபாவம் அப்படின்ற மாதிரி, அதாவது சுகஸ்தானம்னு சொல்லுவோமே, அது மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுவுமே உங்களுக்கு பார்த்தோன்னா எந்த ஒரு குறையுமே இருக்காது. குறைவில்லாமல் இந்த ஒரு மாதம் அப்படியே போயிடும். எந்த விதத்தில் அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, ஒன்று இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருந்தேன் இல்லையா. ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயம் கோபம் அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கிறதுனால மாத பிற்பகுதியிலே கண்டிப்பான முறையில் இதெல்லாம் நடக்கக்கூடும். இந்த கோபம் அதிகமாக வர்றது, இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குமான விஷயம். ஸோ அதில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லைன்னா நமக்கு மன நிம்மதி இல்லாமல் போய்விடும் அப்படின்ற மாதிரியான விஷயம். அதே மாதிரி ஆங்கரை நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுவது அப்படிங்கிறதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக மேஷராசினை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தோம்னா, நாம் எதையாவது ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அதை அடுத்தவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிறதுன்னு, அதாவது கம்யூனிகேஷன் எரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு. அது மாதிரி அல்லது உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சில விஷயத்தை உங்களால் சரிவர வெளிப்படுத்த முடியவில்லை, அப்படியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரியான ஒரு சூழ்நிலையாக கூட இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மேஷராசிக்கு ஏற்படலாம் அப்படின்ற மாதிரியான கிரகநிலைகள் சுட்டி காட்டுகின்றன. அதனால அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்ததுனாலே போதும், உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பித்ருக்களுடைய ஒரு ஆசீர்வாதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. உங்களுக்கு அம்மா அப்பா இருக்கலாம், தாத்தா பாட்டி இருக்கலாம், எப்படி இருந்தாலுமே இந்த பித்ருக்கள்ங்கிறது 3 ஜெனரேஷன்ஸையாவது நம்ம மினிமமாக குறிக்கக்கூடிய விஷயம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது பித்ருக்களுடைய ஆசி அப்படிங்கிறது நம்ம பேரன்களுக்கு வரைக்கும் கண்டிப்பான முறையிலே தேவை. அப்போ அந்த பித்ருக்களுடைய ஆசி அப்படின்றது இந்த ஒரு மாதத்திலே கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுமே தென்படுகிறது. அந்த காரணத்தினால நீங்கள் வயதானவர்களுக்கு அனாதை இல்லத்திலே, அதாவது அனாதை இல்லம் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லத்தில் போய் இருக்காங்க இல்லையா, கிட்டத்தட்ட அவங்களுக்குமே அது மாதிரியான ஒரு சூழ்நிலை தானே. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களுக்கு போயிட்டு உணவு வாங்கி கொடுப்பது, ஒரு அன்பாக அனுசரணையாக ஒரு 10 நிமிஷமாவது பேசிகிட்டு இருக்கிறது, குறிப்பாக இதையெல்லாம் நீங்கள் சனிக்கிழமை ராகு காலத்திலே செய்வது அப்படின்றது இன்ஸ்டன்டாகவே உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் இன்னும் உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் ஜாஸ்தியாக உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட விஷயங்கள், பித்ருக்களுடைய பிளெஸ்ஸிங்ஸும் சரி, நம்மளோட வெறும் அந்த இறை வழிபாடு மட்டும் பத்தாது, பித்ருக்களுடைய பிளெஸ்ஸிங்ஸுமே கண்டிப்பாக தேவை. அப்படி பித்ருக்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் நம்மகிட்ட நல்லபடியாக இருந்ததுனாலே நமக்கு எல்லா வித நல்ல விஷயங்களுமே நடக்கும். அப்படி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரு மாதத்தில் இந்த விஷயங்கள் செய்யுங்க. உங்களால் அப்படி போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் வயதானவர்கள், ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது உணவாகுது நீங்கள் வாங்கி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக, அல்லது உடைகள் ஏதாவது வாங்கி கொடுக்கறது, வஸ்திரங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கறது, செருப்பு ஏதாவது வாங்கி கொடுக்கறது, வெயில் காலம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஏதாவது குடைகள் வாங்கி கொடுப்பது, கருப்பு கலரில் வாங்கி கொடுக்காதீங்க, வேறு ஏதாவது ஒரு கலரில் வாங்கி கொடுங்க, அது மாதிரியான குடைகள் வாங்கி கொடுப்பது, இதெல்லாமே நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் மெயினாக வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் மேஷராசினர் நரசிம்ம வழிபாடு செய்து வருவது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எந்த நாளில் செய்யணும்லாம் இல்லை, இந்த மாதம் ஃபுல்லாகவே செய்யணும்.
மாதம் முழுவதுமே நரசிம்ம வழிபாடு செய்து வர எல்லாவித நற்பலன்களுமே மேஷராசினருக்கு கண்டிப்பான முறையில் இந்த ஒரு மாதத்தில் கிடைக்கும். பண விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கெரியர் ரிலேட்டட் விஷயத்துலையுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டியது. கம்யூனிகேஷன் இஷ்யூஸ்னால உங்களுக்கு கெரியர் இஷ்யூஸ் ஏதாவது வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு பார்ட்டில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நமசிவாய்.